பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வர்றவெல்லாம் என்னை ஊற வச்சு அடித்தா நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அருண் ஒரு சேட் மோடில் உட்காந்துருக்கார். ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம முத்துக்குமரன் யார், இவ்வளோ நாள் நம்ம எப்படிப்பட்ட ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இவன் தங்கமான பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முத்துக்குமரன் பிஹேவ் பண்ணார். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, வர்றவங்க எல்லாரும் டே அக்யூஸ்ட், என் பிள்ளைய நீ தாண்டா அதை பண்ண, டே அக்யூஸ்ட் என் புருஷனை பற்றி நீ தாண்டா தப்பாக பேசின அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து செய்யன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம தீபக் ஃபேமிலி ஆகட்டும், என் புருஷனை பற்றி உனக்கு தெரியுமா, அவனோட பர்சனல் அவர் எப்படி இருப்பார்னு தெரியுமா, நீ பாட்டுக்கு அன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிற, அவன் வந்து இங்கே இப்படி பிஹேவ் பண்ண, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு கேட்பேன், உனக்கு தெரியுமா அவளோட பர்சனல் லைஃப் எப்படின்னு தெரியுமா, தேவையில்லாமல் வேர்ட்ஸ் விடாத அப்படின்னு அவங்க திட்டினாங்களா. அடுத்ததான் மஞ்சரி ஃபேமிலி வந்தாங்க. மஞ்சரியோட அம்மாவும் சரி தங்கச்சியும் சரி, மஞ்சரியோட அம்மா சொன்னாங்க, ப்ரொவோக்குன்ற வேர்டு நீ தானே தம்பி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண, ஆனால் என் பொண்ணுகிட்ட நீ ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டே அப்படின்னு அவங்க அம்மா கேட்டதாகட்டும், இல்லை மஞ்சரியோட தங்கச்சி அந்த பொம்மையோட கழுத்தை திருகி போடணும்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏன் ஒரு வெறுப்பு, ஒரு டாஸ்கில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அவ்வளோதானே, அதை விட்டு ஏன் இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அவங்களும் எல்லாரும் முடியும் செஞ்சுட்டு போயிட்டாங்களா. காலையிலேருந்து வரவெல்லாம் நம்மளை கதற விடுறானே அப்படின்னு சொல்லி அவர் லெட்டரை எடுக்கிறாராம், படிக்கிறாராம், ஹார்ட்லி குயின் எழுதுனதை படிக்கிறாரு, வீட்டில் ஞாபகம் வந்துருச்சுன்றாரு, அழுகிறாரு, அப்படியே சோகமாக கப்பலே கவுந்த மாதிரி உட்காந்து சோகமாக ஒரு மூஞ்சியை வச்சுருந்தாருன்னா, டேய் மூஞ்சில் தான் தெரியுதே நீ யாருன்ட்டு, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுவியான், அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ணி அழ வச்சு அவங்கள காயப்படுத்தி சின்ன சின்ன வார்த்தை எவ்வளோ விஷயங்கள் நீ பண்ணியிருக்க. இப்போது ஒருத்தர் உன் கூட இருக்கிறவங்க ஒருத்தர் வெளியே போனால் அது அவங்களா வெளியே போகிறது, அதே முத்துக்குமரன் கூட இருக்க ஒருத்தர் யாராவது வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க முத்துக்குமரன் கூட சேர்ந்தனால தான் வெளியே போயிட்டாங்க, முத்துக்குமரன் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணார். எனக்கு அருணோட கேம் எப்படி இருக்குன்றது நம்ம யோசிப்போமே. வந்த புதுசில் அப்படியே பாசமாக இருக்க மாதிரி இருந்தார், அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்சாக இருந்தது, திடீர்னு பயங்கரமான ஒரு ஃபயர் மோட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் சண்டை ஆர்கியூமெண்ட், அப்புறம் கூட நம்ம வர்ஷினி கூட ஒரு லவர் பாய் மாதிரி இருந்தார். அண்ட் இப்போ பார்த்தா அப்படியே சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இது அவங்க செட் பண்ணி ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, அவங்களோட பிஆர் டீம் இதெல்லாம் சொல்லுவாங்க போல இருக்கு, உங்கள் கிராஃப் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க போல இருக்கு. நம்ம அர்ச்சனாவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்ததுமே ஒரு அழுமூஞ்சி மாதிரி எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருந்தாங்க, அப்புறம் ஒரு ஃபயர் மோட் போனாங்க. ஷோ எண்ட் ஆகிற டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட் ஜோனில் எல்லாருக்கிட்டையும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன், எனக்கு மாயா உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்டா அப்படின்னு மடியில் படுத்து கொஞ்சினாங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட் தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பப்பட்டுச்சு போல இருக்கு. அதை தான் அருணும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படியே லெட்டர் எடுத்து படிக்கிறாராம், அழுகிறாராம், திடீர்னு சாய்தான், திடீர்னு ஓடுதான்ற மாதிரி மனுஷன் அப்படியே அழுது ரொம்ப புலம்பிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம முத்து யார் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. முத்து எப்படி அப்படின்னா, ஒருத்தன் விழுந்துட்டான், அடிப்பட்டு இப்போ கிடைக்கிறான், இதுதான் நமக்கு சான்ஸ், அதெல்லாம் அருண் பண்ணுவார். ஒருத்தன் விழுந்துட்டான்னா இதுதான் அவனை குத்துற நேரம்னு சொல்லி குத்திட்டு இருப்பார். அந்த மாதிரி இல்லாமல் முத்து என்ன பண்ணுறாருன்னா, காலையில் வந்து தீபக் ஃபேமிலி ஃபர்ஸ்ட்டு அவரை தானே வச்சு எல்லாருமே செஞ்சாங்க, அவர் கையெழுத்தெல்லாம் கூப்பிட்டு சாரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு பேசினார் இல்லையா. ஸோ அந்த ஆர்குமெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அருண், முத்துக்குமரன், ராணவ் இவங்கெல்லாம் பெட்ரூமில் உட்காந்துருக்காங்க. ஸோ முத்துக்குமரன் டேரெக்டாக போய் அருணை கன்சோல் பண்ணாமல் அவர் யாரையுமே பண்ண மாட்டார். அவர் யாராவது ஒருத்தங்க அழுகிறத பார்த்தா அதை பற்றி பேசவே மாட்டார், அழாத விடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் பேசுவார். ஏன் சாட்சினா அவர்கிட்ட வந்து அழுதுருக்கும்போது கூட அவர் அதுதான் பண்ணியிருப்பார், ஒன்றுமே பேசியிருக்க மாட்டார். நீ ஓ மேலே தப்பு அவன் மேலே தப்பு எதுவுமே பேச மாட்டார், விடு சாச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ டேரெக்டாக வந்து அருண் கிட்ட கன்சோல் பண்ணலை, ராணவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலி நம்ம கிட்ட பேசுகிறாங்க, இப்போ தீபக் ஃபேமிலி வந்து ஒன்று பேசுகிறாங்க, அருண் ஃபேமிலி வந்து ஒரு மெம்பர் நம்ம கிட்ட ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், இது மக்களோட கருத்தாக நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ வர்றவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அருணோட ஃபேமிலின்னு ஒருத்தங்க வராங்கன்னா அருணை சப்போர்ட் பண்ணி தான் பார்ப்பாங்க, அவங்க பார்வை எப்போதுமே அருண் மேலே மட்டும்தான் இருக்கும். அப்போ மற்றவங்க அருணை அப்போஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க கணக்கு தப்பாக தெரிவாங்க. இப்போ எங்கள் அம்மா வராங்க அப்படின்னா முத்துக்குமரன் ஆகிய நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் எங்கள் அம்மாயும் என் பிள்ளையும் அவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற பார்வையில் தான் பார்ப்பாங்க. ஸோ இது ஃபேமிலி மெம்பர்ஸ் வர்றவங்க எல்லாருமே ஸோ நம்மளோட கண்ணோட்டத்தில் தான் அவங்க அதை பார்ப்பாங்களே தவிர இதுதான் மக்களோட கருத்து அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஸோ நம்மளும் அதை அந்த ஆங்கிளில் பார்த்தா போதுமே தவிர நம்ம அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக அருணை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு. ஏன்னா அருண் காலையிலேருந்தே டவுன் ஆகிட்டார், ஐயோ நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குதே அப்படின்ற மாதிரி டவுன் ஆகிட்டார். ஸோ முத்துக்குமரன் அதை அந்த இடத்துல கன்சல்ட் பண்ணாரா. அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மஞ்சரி, முத்துக்குமரன், தீபக் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ மஞ்சரி சொல்றாங்க, அன்னைக்கு எனக்கு நல்லா தெரியும் சார், தீபக் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து இந்த ப்ரொவோக்ன்ற வேர்டை நான் சொல்லவே இல்லை, இவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார், ஆனால் அவர் எப்படி மாற்றி விட்டுட்டார் அருண், அன்னைக்கு பேசும்போது ஐ ஸ்வேர் ஆன் மை ப்ரொஃபஷன் நான் அப்படி ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன், நான் பேசினா நான் இப்போ கூட வெளியே போகிறேன் அப்படின்னு என்னென்ன மாதிரி பேசினார் பார்த்தீங்களா அப்படின்னு அந்த இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முத்துக்குமரன் சொல்கிறார், சரி விடு ஸ்டாப் பண்ணி நீ அதை பேசிக்கிட்டே இருக்காத அப்படின்னு. டே இல்லைடா அன்னைக்கு எவ்வளோ பேசினார்டா அப்படின் போது, சரி
விடு, இப்போ உங்கள் வீட்டிலேருந்து 2 பேர் வந்து பேசுகிறாங்க, அவங்க வீட்டிலேருந்து 2 பேர் வந்து பேசும்போது அவனுக்கு அது இன்னும் ஹர்ட் ஆகும். பட் தெரிஞ்சிருச்சுல மக்கள் பார்வைக்கு எப்படி போகுது. இப்போ நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்குது, அது வெளியே போகுதா இல்லையான்றதான் நமக்கு பயமாக இருந்தது. பட் வெளியே அது மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு, யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் இப்போ ஹர்ட் ஆகிருப்பான், இந்த இடத்துல நம்ம இதை பற்றி பேசி அது அவன் காதுக்கு போய் அவன் இன்னும் வருத்தப்படுவான், அதனால் அதை பற்றி பேசாத விடு அப்படின்னாரு. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு முத்துக்குமரனை நம்ம நம்ம ஒருத்தருக்கு ட்ரூவாக சப்போர்ட் பண்ணுறோம், அந்த பர்சன் அவ்வளோ ஜென்யூனாக இருக்கும்போது இதுதான் சான்ஸு. அவன் அப்படியே அழுகிற மாதிரி அவன் சீன் போட்டுட்டு இருக்கான். பட் இந்த நேரம் அவனை காயப்படுத்துகிற மாதிரி பேசாமல், இல்லை ஃபேக்காக நான் போய் அருண் விடுங்க அருண் பார்த்துக்கலாம் அருண் அப்படின்ற மாதிரி நடிக்காமல் அவனுக்கு இன்டெரக்டாக ஒரு கன்சோல் கொடுத்தார். அதுதான் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. முத்துக்குமரனோட அந்த பிஹேவியர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அடுத்தது நம்ம 3rd ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா, விஷாலோட ஃபேமிலி வராங்க. சார் அப்படியே வர்றவங்க அவங்கள கூட்டிகிட்டு போயிருங்க, விஷாலோட அம்மா அப்பா பாட்டி வராங்க போல இருக்குது. பாட்டியெல்லாம் அப்படியே குதிச்சுக்கிட்டு வராங்க, ரொம்ப யங்கான பாட்டியாக இருக்காங்க. அம்மா கூட கொஞ்சம் மெதுவாக நடந்து வராங்க, பாட்டி தான் ரொம்ப இமோஷனலாக அப்படியே குதிச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போயிருங்க உங்கள் பேரன், அவன் இங்கே இருந்தாலும் என்னத்தை கிழிக்க போகிறான். இவங்க நம்ம மஞ்சளோட பிரதரின்ல சொல்லியிருந்தார், நல்லா இருந்தது. சார் உங்களை யாரோ என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருக்காங்க சார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஒருத்தரை கலாய்ச்சி சும்மா பேசிகிட்டு இருக்கீங்களே தவிர உங்கள் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது நீங்கள் ஒன்றுமே கிழிக்கல, ஒன்றுமே தெரியவே இல்லை சார், நீங்கள் என்டர்டெய்னரே கிடையாது சார் அப்படின்னு பலார்னு செருப்பால் அடிச்சிட்டார் மனுஷன். சார் வேற லெவலில் இருந்தது. இதுதான் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா பிக் பாஸே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட முரணை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட பையன் இப்படி பேசிட்டானே, நம்ம பொண்ணு இப்படி பேசிட்டானேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். அதை இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மஞ்சரியோட அம்மாவுக்கு வந்து அருண் மேலே வெறுப்பு இருக்குன்றதை அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ அந்த ரிசீவ் பண்ணுற அருணுக்கு ஐயோ இது வெளியே எப்படி போயிருக்குமோ, மக்கள் எப்படி பார்த்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வரலாம். அப்படி இல்லைனா ஓகே அதான் அவன் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறான், நம்ம இப்போ இதே மாதிரி கேம் விளையாடுவோம் இல்லை நம்ம மாற்றிக்குவோம் அப்படின்னு அவனுக்கு வைக்கிற ஒரு மென்டல் ப்ரெஷர் தான் இது. அதை எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுறான்றது தான் இந்த டாஸ்க். ஃப்ரீ டாஸ்க் இதுவும் ஒரு டாஸ்க் மாதிரி தான். ஒன்றை மக்கள் இப்படி பார்க்குறாங்க, இல்லை ஒரு குடும்பம் ஒன்று பார்க்குதா, நீ எதை எடுத்துக்கிற, நீ இதை எடுத்துக்கிட்டு நீ மாறுறியா இல்லை நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி உங்களை மென்டலி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ரீ டாஸ்க்ன்ற மாதிரி இருந்தது. அண்ட் விஷாலோட அப்பா பற்றி சொல்லி ஆகணும், மனுஷன் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி ஃபர்ஸ்ட் வந்துட்டு தீபக்கோட ஃபேமிலி பயங்கர ஃபன்னு, 2வது வந்து மஞ்சரி ஃபேமிலி ரொம்ப இமோஷனல், 3rd வந்து விஷாலோட ஃபேமிலி பயங்கர ஃபன். அதுவும் அவங்க அப்பா, அதாவது அவங்க அம்மா வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண டிவி மாதிரி அமைதியாக இருக்காங்க. பட் அப்பா பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட லவ் ஸ்டோரி ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. விஷால் அடிக்கடி பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வர்றதும், வாடி உட்காரடி போடின்றான், ஒரு இவனும் நம்மள மாதிரியே கூட்டிகிட்டு வந்துட்டானோ அப்படின்னு நான் பயந்து பார்ப்பேன். இந்த மாதிரிலாம் அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு விஷாலை பற்றி அவர் ஃபன் பண்ணதாகட்டும். விஷால் இங்கே எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் வீட்லையும் எங்களை சிரிக்க வச்சுட்டு இருப்பான் அப்படின்றாங்க. சார் சிரிக்க வைக்கிறது ஓகே சார், ஆனால் மற்றவங்களுக்கு குழி பறிக்கிறானே அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே. ஓகே அவங்க அப்பா அதை பற்றி எப்படி சொல்லுவார், விஷால் இல்லாமல் குடும்பமே அழுகுதான், விஷாலை பார்த்து அவங்க அம்மா ஐயோ என் விஷால் அழுகுறானே, என் செல்லக்குட்டி அழுகுதே அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டு அழுவாங்க. அப்படியே கையோட கூட்டிகிட்டு போயிருக்குமா அவன் இங்கே இருந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறான், இங்கே ஒரு தண்டம் பண்ண மாட்டான், ஒன்றும் இங்கே கிளிக்கல, அவனை கூட்டிகிட்டு போயிருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் தர்ஷிகா இன்னைக்கு ஹாட்ஸ்டாரில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க விஷாலை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின் போது, எஸ் நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன், இந்த ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனோ, தேவையில்லாத ஒரு ட்ராக் போய் நான் மிஸ் பண்ணிட்டேனோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அண்ட் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் யார் கூட கனெக்டில் இருப்பீங்க அப்படின் போது பவி, அன்ஷிதா, முத்துக்குமரன், ராணவ், அருண் அப்படின்னாங்க. ஸோ விஷாலை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை அவங்களும் மெயின் பண்ணியிருக்காங்க. எஸ் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய கிளிப்ஸ் பார்த்தேன், ஸோ கொஞ்சம் வந்து வருத்தம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க வந்து அவங்க ட்ரூவாக இருந்திருக்காங்க. பட் விஷால் தன்னை எப்படிலாம் யூஸ் பண்ணுறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. வர்த்து இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் விஷால்லாம் என்ன கிளிக்கிறாருன்னு இவ்வளோ நாள் உள்ளே இருக்காருன்னு தெரியல. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.